இந்த பை சரியான பாரமா இருக்கு. எனக்கு ஒரு கை குடேன். இப்படி யாராவது சொல்லும்போது என்ன உங்களுக்கு தோணும்? போய் கைய குடுக்குறதா? இல்ல தானே! அவன் உங்கள உதவி செய்ய சொல்லி கேட்கின. அப்ப கை குடுன்றது உதவி செய்யன்ற அர்த்தம். அப்ப இத எப்படி பிரெஞ்சுல சொல்றது? பிரெஞ்சுல எப்படி சொல்றேன்டா, donner un coup de main. Donner un coup de main. Il m'a donné un coup de main pour porter les cartons. Il m'a donné un coup de main pour porter les cartons. பெட்டிகளை சுமப்பதற்கு அவன் கை கொடுத்தான். அதாவது பெட்டி சுமக்கிறதுக்கு அவன் எனக்கு உதவி செய்தான். Merci de m'avoir donné un coup de main. Merci de m'avoir donné un coup de main. எனக்கு உதவிக்கரம் நீட்டினதுக்கு நன்றி. எனக்கு உதவி செய்ததுக்கு நன்றி. இப்ப உங்களோட டர்ன். À qui as-tu donné un coup de main récemment? இல்லாட்டி à qui t'as donné un coup de main récemment? நீங்க சமீபத்துல யாருக்கு உதவி செஞ்சீங்க? நீங்க சொல்ற பதில்ல donner un coup de mainன்றது சேர்ந்திருக்கணும். கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. நீங்க ஃப்ரெஞ்சு படிக்கிறதுக்கு நானும் ஒரு கை கொடுத்திருக்கேன். சரிதானே? இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி. வணக்கம்.